ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ மெயினா இன்னைக்கு டேட்டாபேஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ டேட்டாபேஸை இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதாவது ஒரு சர்வருக்கு வரக்கூடிய டேட்டாவை நம்ம ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணணும். அந்த டேட்டா எப்படி ப்ராசஸா நடக்குது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கோட செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ எப்படி நீங்க டிபி ஒர்க் பண்ணி பழகணும் அப்படிங்கிறது தான். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இந்த சாஃப்ட்வேரை உங்க சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. ஓகே, இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ஓபன் பண்ணிக்கணும். ஓகே, இது ஓபன் ஆயிரும். தென் இதுல என்னன்னா, இது ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இதுதான் எக்ஸாம்பிள்ங்கிற சாஃப்ட்வேர். இந்த எக்ஸாம்பிள்ங்கிற சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கணும். ஓகே, இதுல இது வந்து என்னன்னா PHP நம்ம சர்வர் ரன் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஸோ இதுல வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். தென் MySQLக்கு நேரா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, தென் அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we trying to do the back end process. அதாவது டேட்டாபேஸை நம்ம எப்படி ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம மெயினா வந்து பார்க்க போறோம். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு மெயினா வந்து என்ன வேணும், நமக்கு என்ன வேணும்னா மெயினா டேட்டாபேஸ் தான் ப்ராசஸ் பண்ணும், மெயின் ஏரியாவா. ஸோ அப்போ இந்த டேட்டாபேஸை நான் ஓப்பன் பண்றேன். ஸோ இதுதான் அந்த டேட்டாபேஸ். ஸோ இந்த டேட்டாபேஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுக்கு பேர் தான் டேட்டாபேஸ், லிஸ்ட் ஆஃப் டேட்டாபேஸ்ன்னு சொல்லக்கூடிய இதுதான் லிஸ்ட் ஆஃப் டேட்டாபேஸ். ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைல் ஒன்று ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுதான் இந்த டேட்டாபேஸ். ஓகே, டெமோங்கிறது டேட்டாபேஸ். ஸோ இதுல இருக்கிறதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ். நம்ம இதுல பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ். ஓகே, ஸோ இதுல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 2 ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு வந்து இம்போர்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸும், ஸோ இங்க இருக்கக்கூடிய இம்போர்ட் அப்படிங்கிற ப்ராசஸும், எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ப்ராசஸும் நம்ம கம்பெனில நம்ம ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது ஏன் இதை பண்றோம் அப்படின்னா, we need to the database. ஆக்சுவலி நமக்கு ஒரு டேட்டாபேஸ் வந்து வேணும். ஸோ அந்த டேட்டாபேஸ் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அது என்ன கேட்குது, இங்க டெம்பரரி டேபிள் ஒன்று கேட்குது. நான் ஓகே அப்படின்னு சொல்லி கோன்னு கொடுத்துட்றேன். ஸோ இங்க கோ அப்படின்னு கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகும்னா demo.sql அப்படின்னு சொல்லி டவுன்லோட் ஆகும். ஸோ எனக்கு அதே டேட்டாபேஸ் வந்து ஒரு CSV ஃபைலா வேணும் அப்படின்னா, ஸோ ஐ எம் ட்ரைங் டு செலக்ட் வித் இந்த இடத்துல CSV வித் ஃபார் MS Excel இந்த மாதிரி டேட்டா செட்டா நான் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஐ கேன் ஏபிள் டு டவுன்லோட் ஈஸிலி. நான் இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், CSV ஃபைலா நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்குவேன், ஸோ நான் செலக்ட் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சார் CSVனா என்ன சார்? ஆக்சுவலி என்னன்னா, CSV அப்படிங்கிறது என்னன்னா, நார்மலா நம்ம எக்ஸல் சீட்டுக்குள்ள வேணா, ஆமாங்க சார், எக்ஸல் சீட்டோட டேட்டாபேஸ்க்காக கொடுக்கக்கூடிய டேட்டா அது CSV ஃபைல். அது எக்ஸல்ல நமக்கு ஒரு ஃபார்ம். ஓகே ஓகே, சோ நான் வந்து CSV ஃபைல் அப்படினா CSV ஃபைல் கொடுத்துட்டு கோ கொடுத்தனா எனக்கு CSV ஃபைலா டவுன்லோட் ஆயிடும். ஓகே, இதுக்கு பேர் வந்து எக்ஸ்போர்ட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு பேர், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸ். நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் புதுசா ஒரு டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுவேன். அந்த டேட்டாபேஸ்க்குள்ள இந்த டேபிள் உள்ள போட போறேன். ஓகே, சோ இதுல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு டேட்டாபேஸை புதுசா கிரியேட் பண்ண போறேன். ஸோ என்ன டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறேன்னா, என்னோடது லைவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன். ஸோ இங்க கிரியேட் கொடுத்துட்டேன், லைவ் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நான் கிரியேட் பண்ணிட்டேன். தென் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், இந்த டேட்டாபேஸை திரும்ப நான் உள்ள போட போறேன். சூஸ் ஃபைல் கொடுக்குறேன். சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஸோ எனக்கு டவுன்லோட்ல இந்த ஃபைல் வந்து எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கும். ஸோ இங்க இருக்கக்கூடிய demo.sql அப்படிங்கிற ஃபைலை செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணிக்கிறேன். தென் இதுக்குள்ள கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, எனக்கு அந்த டேட்டாபேஸ் எல்லாம் உள்ள போயிட்டு இம்போர்ட் ஆகி எல்லா கொரியும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். எல்லா கொரியும் எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு பேர் தான் DB பேக் அண்ட் ப்ராசஸிங் பேரு. இப்போ எனக்கு என்னன்னா 35 கொரி இன்சர்ட் ஆச்சு. ஸோ எல்லா கொரியும் உள்ள எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ லைவ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற டேட்டாபேஸ்ல இந்த டேபிள்ல எனக்கு வந்துருச்சு. ஓகே, ஆக்சுவலி இது வந்து ஒரு வெப்சைட்ல இருந்து எடுத்த டேட்டாபேஸ் தான் இருந்தது. ஆக்சுவலி அது என்ன வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க MySQL லேர்ன் பண்றதுக்கு இந்த வெப்சைட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதான் இது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். என்ன பண்றீங்க அப்படின்னா, இதுல இன்னொரு டேப். ஸோ யூ ஓப்பன் வித் another டேப். ஆக்சுவலி இதுல வந்து
நான் என்ன பண்றேன் அப்படின்னா MySQL. ஸோ MySQL அப்படின்னு சொல்லி MySQL tutorial.org இந்த வெப்சைட் நேம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னன்னா டேட்டாபேஸ் லேர்ன் பண்றதுக்கு ஸோ ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு சைட்டை நமக்கு இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து டேட்டாபேஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த சாம்பிள் அப்படிங்கிற டேட்டாபேஸ் தான் நம்ம இங்க இருக்கிறத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஓகே இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த சாம்பிள் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது டவுன்லோட் ஆகும். இதான் இந்த சாம்பிள் டேட்டாபேஸ். இந்த சாம்பிள் டேட்டாபேஸ் தான் நான் இப்போ கொடுத்துருக்க demo.sql அப்படிங்கிற ஒரு ஃபைல். ஸோ அப்போ இந்த ஃபைலை நீங்க இப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோல்டர்ல ஸோ இப்படி வரும் ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஃபோல்டர்ல. ஸோ நார்மலா எனக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லைக் அ ஃபைல். ஹலோ ஓகே ஸோ இதுல என்னன்னா கணக்கு கேக்குதுமா? ஓகே ஓகே ஸோ லிசன் இப்போ நம்ம என்னன்னா இதுல வந்துட்டு ஸோ வி வில் டூ வித் சம் ப்ராசஸ். இப்போ என்ன பண்றேன்னா இப்போ நான் டவுன்லோட் பண்ணிருக்கேன்ல ஃபைல. ஸோ இந்த டவுன்லோட் பண்ணிருக்கிற ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்ட்ராக்ட். நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் S2 all அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபைல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த டேட்டாபேஸ் ஃபைல் பேக்எண்ட் ஃபைல். இதை நான் ரைட் கிளிக் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா எடிட் வித் நோட்பேட் பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா ஐ எம் ட்ரைங் டு கெட்டிங் ஃபார் ஆல் டேட்டாபேஸ். இதான் ஒரு கம்பெனியோட கம்ப்ளீட்டடான ஒரு டேட்டாபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ என்னன்னா அந்த கம்பெனிக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் இந்த பேக்எண்ட்ல தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நம்ம ஃபியூச்சர் அனாலிட்டிக்ஸ் பண்றதா இருந்தாலும் வேற என்ன ப்ராசஸ் பண்றதா இருந்தாலும் இந்த டேட்டாபேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த டேட்டாபேஸை நான் சர்வருக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஒருவேளை இந்த டேட்டாபேஸ் நான் உள்ள சர்வர் கொண்டு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேபிள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று பண்ணி காட்டுறேன். இப்போ நான் எடுத்து இதை அப்படியே காப்பி பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதை காப்பி பண்ணி ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டேபிள்ல நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு எரர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எரர் வருது எப்படின்னு காட்டுறேன். ஏன் எரர் வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த டேபிள் இருக்கு. நான் இதை காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள இருக்கக்கூடிய PHP MyAdmin வழியா ஒரு டேட்டாபேஸ் போயிட்டு நான் ஒரு நியூ டேட்டாபேஸ் பண்றேன். டெஸ்ட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றேன். டெஸ்ட் DB அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டு ஓகே டெஸ்ட் DB அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிருக்கேன். இதுக்குள்ள SQL அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை பேஸ்ட் பண்ணிட்டு நான் இங்க கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா ஆக்சுவலி எனக்கு என்ன ஆகணும் டேபிள் கிரியேட் ஆகணும். ஆனா என்ன பண்ணும் அப்படின்னா எரர் வந்து எனக்கு அடிக்கும். இதுல ஏன் எரர் அடிக்கும் அப்படின்னா இந்த ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன் வந்து இன்கரெக்டடான ஒரு ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வந்து அடிக்கு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ மெயின் ரீசன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி வந்துருச்சு அப்படின்னா எரர் மெசேஜ் இப்படி வருது அப்படின்னா ஸோ இந்த ஃபாரின் கீ ரெஃபரன்ஸ் இல்லாத டேபிளை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணும் டேட்டாபேஸ்க்கு. அப்படி பார்க்கும்போது அதாவது நீங்க கஸ்டமர் டேபிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதாவது எம்ப்ளாயிங்கிற டேபிளை கம்பல்சரி யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ அப்பதான் வந்து இது வந்து என்ன ஆகும்னா உள்ள வந்து ஆட் ஆகும். அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கஸ்டமர் எம்ப்ளாயி டேபிள நான் உள்ள போடுறேன் அப்படின்னா எம்ப்ளாயி டேபிள் உள்ள போடணும். ஸோ எம்ப்ளாயி டேபிள் போடுறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு சில ஃபாரின் ரெஃபரன்ஸ் டேபிள் வந்து கேட்கும். அதனால நான் என்ன பண்றேன்னா அதாவது ஃபாரின் கீ இல்லாத டேபிளா பார்த்து செலக்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட். அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த டேபிள் இருக்கு. இதுல வந்து என்னன்னா ப்ராடக்ட் லைன்ஸ்ல எனக்கு எந்த டேபிளும் கிடையாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் இதை நான் செலக்ட் பண்ணி அப்படி உள்ள நான் போட்டுக்கலாம். உள்ள நான் ஃபாரின் கீ டேபிள் என்னால போட முடியாது. ஸோ அதனால இந்த டேபிள் நான் ஃபர்ஸ்ட் போடுறேன். இது வரைக்கும் காப்பி பண்ணிட்டு ஐம் ஜஸ்ட் காப்பி ஹியர். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ இதுக்குள்ள இங்க இருக்கக்கூடிய SQL கிளிக் பண்றேன். ஓகே SQL கிளிக் பண்ணிட்டு Ctrl V அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்.
கொடுத்துட்டு go அப்படினு சொல்லி கொடுக்கிறேன். ஓகே, கொடுத்தோனே என்ன ஆயிடுச்சுனா 7 row updated அப்படினு சொல்லிட்டு இந்த SQL அப்படிங்கிறதுல ப்ராடக்ட் லைன்ஸ் அப்படிங்கிற டேட்டாபேஸ்ல டேபிள்ஸ் எல்லாம் எனக்குள்ள ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இதே மாதிரி ஆட் பண்ண டேபிள் தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெமோ அப்படிங்கிற டேபிள். நான் இப்ப உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கக்கூடிய டெமோங்கிற டேபிள். தென் இப்ப நான் காப்பி பண்ணி போட்ட இந்த லைவ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற டேபிள். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி டேட்டாபேஸ் எடுத்து போடணும். இதே மாதிரி என்ன பண்ணணும்னா கண்டினியூஸா இருக்கக்கூடிய ரிமைனிங் டேபிள் எல்லாத்தையும் எடுத்து ப்ராசஸ் பண்ணி பழகணும். இது வந்து உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்க்காக இந்த ஃபைலை உங்களை நான் ப்ராக்டிஸ் பண்ணி சொல்றேன். ஏன்னா நீங்க இதை போட்டு பழகுனீங்கன்னா தான் உங்களால டேட்டாபேஸ் வந்து ப்ராசஸா உங்களால கண்டினியூஸா யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கில் வந்து உங்களுக்கு வரும். தென் SQL நாலேஜ் வந்து நல்லா கிளியரா வந்து உங்களுக்கு லேர்ன் ஆகும். ஓகே, ஸோ ஓகே கண்ணா எல்லாத்தையும் ஒரு டைம் அன்மியூட் பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க பார்ப்போம். ஹலோ சார். கேளுமா, ஒவ்வொருத்தரும் கேளுங்க. சார், ஃபாரின் கீ இல்லாத டேபிள் எப்படி சார் செலக்ட் பண்ணீங்க? அதுல எப்படி செலக்ட் பண்ணனும்னா நான் இங்க ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, இங்க ரெஃபரன்ஸ் 2ன்னு ஒரு டேபிள் இருக்குல்ல, இது இல்லாத டேபிளா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி உள்ள போடணும். ஆமா. அப்போ இது இல்லாத டேபிளா ஏதாச்சும் இருக்குதான்னு பாக்குறேன். இப்படி இருந்தனா இதெல்லாம் ஃபாரின் கீ ரெஃபரன்ஸ் டேபிள். புரியுதா? ஓகே சார். அப்போ இது இல்லாத டேபிளா பார்த்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி போட்டு கடைசியா தான் இத போடணும். ஓகே ஓகே சார். அப்போ அப்படி பாக்கும்போது தொடர்ந்து போடணுமா சார், இல்ல இது ஃபர்ஸ்ட் கீ இல்லாத டேபிளா ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டேபிள் யூஸ் பண்ணனும் அப்படினா ஆர்டர் டீடைல்ங்கற டேபிள் யூஸ் பண்ணனும் அப்படினா I must need to order table and product tables. Okay sir. Order tableையும் product tableையும் நான் போட்டுட்டு தான் order detail அப்படிங்கற டேபிள் யூஸ் பண்ணுவேன். Clear? Okay sir. First time அந்த இதுக்கு SQL ல மொத்தமா காப்பி பண்ணுமா சார்? ஆமா, மொத்தமா காப்பி பண்ணும்போது நமக்கு வர்க் ஆகாதுமா. அப்போ நான் என்னன்னா டேபிள் பிரிச்சு போடுறேன். அது ஆர்டருக்கு ஒரு டேபிள், ப்ராடக்ட்க்கு ஒரு டேபிள், அதுக்கு அப்புறம் மொத்தமா அதுக்கு ஒரு டேபிளா சார்? எஸ், இது வந்து ஃபாரின் கீ அப்படினு சொல்லுவோம். Actually எல்லாம் டேபிள், ப்ராடக்ட்ஸ்ங்கிறது ஒரு டேபிள், ஆர்டர்ஸ்ங்கிறது ஒரு டேபிள், ஆர்டர் டீடைல்ங்கிறது ஒரு டேபிள்ஸ். ஓகே சார். இப்போ என்னன்னா நல்லா ஞாபகிச்சுங்க, பிரைமரி கீனா ஒரு டேபிள்ல இருக்கக்கூடிய இப்போ ஆர்டர் நம்பர் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். ஆர்டர் நம்பர் வந்து எனக்கு பிரைமரி கீ. ஓகே, ஆர்டர் நம்பர் பிரைமரி கீ. எப்படி உங்களுக்கு காலேஜ்ல ரிசல்ட் வருதுல்ல, எக்ஸாம் ரிசல்ட். ஆமா சார். அப்ப எக்ஸாம் ரிசல்ட்ல உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் குடுக்குறல்லவா? ஆமா சார். ரெஜிஸ்டர் நம்பர் குடுக்கிறது வந்து நமக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா பிரைமரி கீயா இருக்கும். ஓகே சார். ஓகே சரி, நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் क्वेश्चन. சார் சொல்லுமா. இப்ப 3 டேபிள் போட்டாச்சு சார். இப்ப ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எது ரன் பண்ணனும் சார்? அப்படி இல்ல एक्चुअली இப்போதைக்கு நம்ம எதையுமே ரன் பண்ண கிடையாது. அதாவது ஒரு சர்வர்ல இருந்து ஒரு பேக் எண்ட் டேட்டாபேஸ் எடுத்து நம்ம உள்ள ஆட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இனிமேல் தான் நம்ம எக்ஸிக்யூட்டே பண்ண போறோம். நம்ம என்ன எக்ஸிக்யூட்டே பண்ணல. ஓகே, சோ இனிமேல் தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம். ஓகே, ஹலோ. ஹலோ கேக்குதாமா? கேக்குது சார். சோ இப்போ புரிஞ்சதல்ல அது என்னங்கறது process? புரியுது சார். ஓகே, இப்போ சோ நெக்ஸ்ட் விஜி, எனி டவுட்? சார் எனக்கு ரொம்ப கிளியரா புரியல சார். ஒரு அளவுக்கு இப்ப புரிஞ்சிருக்கு. ரெக்கார்ட் பண்ண வீடியோ இன்னொரு தடவை பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் சார். ஓகே, இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு சார். கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குல்லவா? நான் இப்போ ஒண்ணு இல்ல, நான் ஒரு ஃபைல் ஒன்னு ஷேர் பண்றேன். தென் அத வெச்சு பாத்தீங்கன்னா புரியும். திரும்ப இந்த வீடியோ நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணும்போது உங்களுக்கு நீங்க இன்னொரு டைம் பாக்கும்போது நல்லா இருக்கும். சரியா? ஓகே சார். ஓகே சார். எனி டவுட்? கூடவே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அந்த இந்த இப்ப நீங்க நிறுத்திருக்கீங்கல்ல அது வரைக்கும் தான் புரிஞ்சிருக்கு. அதுக்கு அப்புறம் நான் ஒரு டைம் வீடியோ பார்த்தா புரிஞ்சிரும். ஓகே, தென் லக்ஷ்யா கிளியர் சார். கிளியர் தானே? ஓகே, சோ அந்த ஓகே திரும்ப எல்லாரும் மியூட் பண்ணிக்கங்க. ஓகே, மறுபடியும் ஐ கண்டினியூ தி செஷன். ஓகே, ஓகே லிசன். இப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னா, சோ நெக்ஸ்ட் லெவல் ஐ அம் ட்ரைங் டு டூ த சம் ப்ராசஸ் ஹியர். அப்போ
இந்த டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய டேபிள் எல்லாத்தையும் நான் டிபி கொண்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா இப்படி ஒரு டேட்டாபேஸ் நேம் லைவ் ப்ராஜெக்ட், ஸோ டேபிள் நேம் இது மாதிரி வரிசையா எனக்கு 7 டேபிளும் வந்துடும். இந்த 7 டேபிள் லைவ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன சார் ஆடியோ கிளியரா இல்ல சார். ஆடியோ இல்ல இப்ப கேக்குதாமா? ஹலோ ஹலோ இப்ப கேக்குதா கண்ணு? ஹலோ ஹலோ லிசன், கேக்குதாமா? இப்போ ஓகே சார். ஓகே கண்ணு ஓகே. இப்போ கரெக்ட்டா சார். ஓகே ஹலோ கேக்குதுலமா? ஹலோ ஹலோ இப்ப கேக்குது. ஓகே ஷூர் ஓகே. சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா லைவ் ப்ராசஸ் பார்க்க போறோம். சோ ஓகே சரி கவனிங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா இதுல இருக்கக்கூடியது என்னன்னா ஒன்ஸ் நான் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் கேக்குது சார். ஓகே 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 சார். இப்போ என்னன்னா இங்க இந்த வெப்சைட் இருக்கலாமா mysqltutorial.org-ன்னு. ஓகே இதுல எனக்கு நிறைய கொரிஸ் எல்லாம் இருக்கும் சரியா. நீங்க இந்த டேட்டாபேஸ் ஒன்ஸ் நீங்க இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா வேர் அப்படிங்கறது கிளிக் பண்ணிட்டா சோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் சரியா. இத காப்பி பண்ணி சோ இதுல SQL அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது மாதிரி அவுட்புட் வந்து வரும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங்க நீங்க லேர்ன் பண்ணி பழகணும். கீழே இதுல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணி பழகணும். செலக்ட், டிஸ்டன்ஸ், வேர் அண்ட் ஸோ பேசிக்கான MySQL-ஓட எல்லா பேசிக் நாலேஜ் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் நீங்க ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து நான் இப்போ ஷேர் பண்றேன். ஓகே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா புதுசா ஒரு ஃபைல் ஒன்று உங்களுக்கு ஷேர் பண்றேன். தென் வந்து உங்களுக்கு ஈஸியா அது வந்து புரியும். என்ன அப்படின்னா ஸோ யூ லிசன் ஹியர் ஷேர். ஓகே இப்போ எல்லாரும் மெயில் ஐடிஸ் இதுல சாட் போட்டு விடுங்க. நான் மெயில்ல ஃபைனலா நான் ஒரு demo.sql ஃபைல ஷேர் பண்றேன். இந்த demo.sql ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணீங்கன்னா டைரக்டா எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே சரி ஃபைன். இப்போ நான் இப்ப என்ன பண்ணி காட்ட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி காட்ட போறேன். ஓகே ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் கம்யூனிகேட் பண்ணி காட்ட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த சைட்ல இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா PHP அண்ட் MySQL வந்து நான் உங்களுக்கு இப்போ கனெக்ட் பண்ணி காட்ட போறேன். சிம்பிளா ஒரு டேட்டாபேஸ. ஸோ இதுல இந்த PHP அண்ட் MySQL இந்த இது இருக்கும். ஸோ இந்த பார்ட்ல இதை நீங்க டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் ஒரு என்ன ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதுதான். ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கனெக்டிங் டு தி டேட்டாபேஸ். ஸோ அடுத்தது வந்து டேபிள் கிரியேட் பண்றது. தென் வந்து டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய ரெக்கார்டை வந்து ஃபெச் பண்ணி எடுக்கிறது. தென் வந்து டேட்டாபேஸ்க்கு டேபிள இன்சர்ட் அதாவது ரெக்கார்டை இன்சர்ட் பண்றது, ரெக்கார்டை வந்து அப்டேட் பண்றது, ரெக்கார்டை டெலிட் பண்றது. தென் இது வந்து அட்வான்ஸ் லெவல் ஸ்டோர் ப்ரொசீஜரை யூஸ் பண்றது. தென் ஒவ்வொரு டிரான்சாக்சனையும் மானிட்டரிங் டிரான்சாக்சன் லெவல பாக்குறது. தென் இமேஜ் மாற டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டிபிக்குள்ள லோட் பண்றது. இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு சாஃப்ட்வேர் வந்து எழுத போறீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர்ல ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி 3 லெவல் இருக்கும். இதுல ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் அதாவது சர்வரையும் டிபியும் கனெக்ட் பண்ணும்போது மெயினா இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரியல் டைமா நான் ஒன்று சொல்றேன். இப்போ நீங்க வந்து அமேசான் அப்படிங்கிற ஒரு வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த வெப் அப்ளிகேஷன்ல ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க.
அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்க கார்ட்ல வந்து ஆட் ஆகும். தென் அதுல ஏதாச்சும் ப்ராடக்ட் நீங்க அப்டேட் பண்ணலாம் அல்லது ப்ராடக்ட் வேணாலும் ரிமூவ் பண்ணலாம். திரும்பவும் நீங்க அட்ரஸ்னு ஒரு இடத்துல அட்ரஸ் ஓல்டு அட்ரஸ்ல இருந்து நியூ அட்ரஸ் அப்டேட் பண்ணலாம். இல்ல எனக்கு ஃபைனலா இந்த ப்ராடக்ட் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க டெலீட் பண்ணலாம். மெயினா ஃபேஸ்புக்கும் சரி, ஃபேஸ்புக்ல நீங்க ஏதாச்சும் ஒரு போஸ்ட் போடுவீங்க, போஸ்ட் அப்டேட் பண்ணுவீங்க, டெலீட் பண்ணுவீங்க. ஸோ எனி ப்ராசஸ் இஃப் யூ டூ, இது எல்லாமே அண்டர் கண்ட்ரோல் தான், இந்த கண்டினியூஸா இந்த ப்ராசஸ்க்குள்ளதான் எல்லாமே நடக்கும். அதனால இந்த ப்ராசஸ் நீங்க கிளியரா புரிஞ்சு வச்சிருக்கணும். நான் இப்ப என்ன பண்ணி காட்ட போறேன் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போறேன். தென் யூ வில் பி அண்டர்ஸ்டாண்ட் ஏன் இதை பண்றோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் அந்த சாஃப்ட்வேர் நீங்க எதுல டெவலப் பண்ண போறீங்கிறது முடிவு பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த சாஃப்ட்வேர் வந்து PHP டெவலப் பண்ண போறேன் அப்படின்னா, அப்போ PHP-யும் அதுக்கு தேவையான டேட்டா பேஸையும் ப்ராப்பரா கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், ஸோ கனெக்டிங் டு தி டேட்டா பேஸ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்றேன். ஸோ இதுல கனெக்டிங் டு தி டேட்டா பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இதுல ஸோ இதுல நான் இதுல வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம்பிளான ஒரு டேட்டா பேஸ் ஸோ இதுல இருக்கு. நான் இதை கொடுத்தேன்னா சாம்பிள் டேட்டா பேஸா டவுன்லோட் ஆகும். மேபி அங்க சாம்பிள் டேட்டா பேஸ் இருந்தது, நம்ம முன்னாடி டவுன்லோட் பண்ணது தான். ஸோ இது ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கோம், நமக்கு இது தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ ஐ டூ வித் ஒன் ப்ரோக்ராம். இதான் அந்த டேட்டா பேஸ். ஸோ டிபி. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு டிபிங்கிற ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணும், டிபி கனெக்ஷன். ஸோ இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேன், இதை காப்பி பண்ணிட்டு ஃபைல போய்க்கிறேன். ஸோ ஃபைல போயிட்டு இங்க நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல ஐ பேஸ்ட் ஹியர். எப்பவுமே இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம கோடிங்ஸ் வந்து பண்ணணும். ஏன் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது என்ன ஃபைல் எதுக்காக பண்றோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கமாண்ட்ஸ் ப்ராப்பரா யூஸ் பண்ணணும், அதுக்காக. தென் இதை போட்டுட்டு இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, டிபிக்கு தேவையான ஃபைல்ஸ் வந்து நான் வந்து உள்ள ஆட் பண்றேன். ஓகே, ஜஸ்ட் நான் ஆடட். ஓகே, இதுல வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஜஸ்ட் உள்ள ஆட் பண்ணிட்டேன் இந்த ப்ரோக்ராம். இதுக்குள்ள இதை நான் சேவ் பண்ணும்போது என்ன பண்றேன்னா இந்த ஃபைல் நேம்ல சேவ் பண்ண போறேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் காப்பி ஹியர். ஸோ ஃபைல்ல சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு நான் எங்க சேவ் பண்ணோம் அப்படின்னா, இந்த எக்ஸாம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய இடத்துல நான் சேவ் பண்ணுவேன். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும், எக்ஸாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதுல htdocs அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த htdocs ஃபோல்டருக்குள்ள என்னுடைய லைவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிருக்கேன். லைவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த லைவ் ப்ராஜெக்ட்ல ஸோ ஐ எம் ட்ரைங் டு கிரியேட் ஹியர். நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ண லைவ் ப்ராஜெக்ட்ல ஸோ ஃபைல் நேம் இங்க வைக்கிறேன். ஸோ ஐ கிவன் ஹியர் ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஐ எம் சேவ். ஃபைல் வந்து சேவ் பண்ணிட்டேன். இங்க டேட்டாபேஸ் நேம் வந்து என்ன வச்சிருக்கேன்னா கிளாசிக் மாடல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ நான் லோக்கல்ல டேட்டாபேஸ் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது நான் இதுல பாக்குறேன். ஸோ இங்க நான் டேட்டாபேஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டேட்டாபேஸ் இங்க பார்க்கும்போது நார்மலா எனக்கு இருக்கக்கூடிய டேட்டாபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ லைவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி டேட்டாபேஸ் நேம் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இந்த லைவ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத இங்க நான் வந்து ஆட் பண்றேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டா ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். லைவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு சேவ் பண்ணேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்ததான் இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஃபைல்ல நியூ அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டேன். இந்த நியூ ஃபைல்ல அடுத்ததான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் ட்ரைங் டு டூ திஸ். இது வந்து நான் இது பண்றேன். நெக்ஸ்ட் வந்து டிபியை கனெக்ட் பண்றதுக்கான ப்ராசஸ்ல ஸ்டெப் 1 கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஸோ ஸ்டெப் 2ல நான் டிபி வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க போறேன். ஸோ அப்போ நான் இந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் காப்பி ஹியர். காப்பி பண்ணிட்டு என்ன பண்றேன்னா இங்க வந்து பேஸ்ட் பண்றேன். ஓகே, இந்த இடத்துல இது பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணணும். இந்த ஃபைலை நான் சேவ் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேம் யூஸ் பண்ணி சேவ் பண்றேன். அதாவது MySQL DB connect அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணி ஃபைலை வந்து சேவ் பண்றேன். ஸோ ஐம் ஜஸ்ட் காப்பி ஹியர். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டோம். இதை நான் சேவ் பண்றேன். Ctrl+S.
கொடுத்துட்டு இந்த ஃபைல் நேமையும் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சேவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து இதுல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இதுல அட்மின் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். அட்மினை கிளிக் பண்ணிட்டா, ஸோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைவ் ப்ராஜெக்ட் அப்படிங்கறது கொடுத்துட்டு நான் என்டர் பண்றேன். ஸோ கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகுதுன்னா, இங்க MySQLக்கு வந்து இது கனெக்ட் பண்ணக்கூடிய டெஸ்டிங் ப்ராசஸ். இதை நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த லைவ் கனெக்ட், அதாவது MySQL DB கனெக்ஷன்ல என்ன ஆயிடுச்சு, கனெக்டட் வந்து லோக்கல் சக்சஸ்ஃபுல்லி, அதாவது டிபி வந்து எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சுன்னு இருக்கும். சப்போஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒருவேளை நான் டிபி கனெக்ஷன்ல யூஸ் பண்ணும்போது ஒருவேளை டிபி நேம் வந்து மிஸ்மேட்ச் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, சப்போஸ் நான் இங்க ஏதாச்சும் மிஸ்மேட்ச் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒர்க் ஆகாது, எரர் வரும். இந்த டிபி வந்து குட் நாட் கனெக்டட் அப்படின்னு சொல்லி எரர் மெசேஜ் வந்து எனக்கு வரும். ஸோ அதை வர நான் இப்போ என்னன்னா, அதை நான் பார்க்கலாம் ஒரு நிமிஷம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே டிபி கனெக்டட். ஸோ இதுல வந்துட்டு நான் ப்ராஜெக்ட் 1 தப்பா போட்டு வச்சுட்டு நான் இங்க வந்துட்டு திரும்ப நான் ரன் பண்ணி பார்த்தேன்னா ஐ காட் எரர். ஆக்சுவலி எனக்கு எரர் மெசேஜ் வரும். இப்போ நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு எரர் வரும், குட் நாட் கனெக்டட். ஸோ MySQL ஸ்டேட் எரர் அப்படின்னு சொல்லி எனக்கு எரர் மெசேஜ் வரும். ஸோ இதுதான் அந்த எரர் மெசேஜ். ஸோ எனக்கு இந்த எரர் மெசேஜ் வரும். ஓகே, அப்போ நீங்க நல்லா ஞாபகிச்சுக்கணும், எப்பெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட்வேர்ல எரர் வருதோ அப்பதான் வந்து அதனுடைய முழுமையான பார்ட் வந்து உங்களால லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து அப்பப்போ சின்ன சின்ன எரரா கிரியேட் பண்ணி லேர்ன் பண்ணீங்கன்னா இஸ் பெட்டர். ஓகே, தென் நெக்ஸ்ட் திங் we are trying to do என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு சர்வர் ப்ரோக்ராம் வழியா அந்த ரெண்டையும் கம்யூனிகேட் பண்ண வச்சிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் we going to என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த டேட்டாபேஸ்ல ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகே ஓகே, ஸோ இந்த செஷன் இன்னொரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். தென் அகைன் ரீகனெக்ட் பண்ணணும். ஓகே சரி, இப்போ எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கேளுங்க பார்ப்போம். சொல்லுமா கீர்த்தனா. சார் சொல்லுமா. இல்ல சார், டவுட் இல்ல. ஓகே ஓகே, சோ நெக்ஸ்ட் லக்ஷகா. சார் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சொல்லி கொடுத்தீங்களா சார் எக்ஸாம்ப் யூஸ் பண்ணி? ஆமா ஆமா. சோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, என்ன சார் வித்தியாசம்னா என்னன்னா, நீங்க ஓன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஓன் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து கொண்டு வரக்காக யூஸ் பண்றது. ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க கொண்டு வர வைக்கணும்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஆமா சார், அத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராஜெக்ட கொண்டு வர வைக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம். அப்ப என்னன்னா, நீங்க ஸ்டெப் வந்து இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும் ப்ராப்பரா. நான் வந்து டைரக்டா நான் பண்ணி காட்டிட்டேன். ஓகே கண்ணு புரியுதாமா? ஓகே சார், நீங்க அத ஸ்டெப் பை ஸ்டெப் அத பண்ணி பார்க்கணும். ஓகே விஜி, உங்களுக்கு என்ன டவுட்? டவுட் எதுவும் இல்ல சார். ஓகே நெக்ஸ்ட் பிரியதர்ஷினி. ஓகே நந்தினி. ஓகேங்க சார். ஓகே கிளியர்ல புரியுதல்லவா? ஓகே ஓகே, சோ நம்ம நெக்ஸ்ட் இத வந்து இப்ப கனெக்ட் பண்ண போறோம். சரியா? ஆக்சுவலி என்னன்னா, இதே மாதிரி ஸ்டெப்ஸ் நான் இப்ப பண்ணி காட்டணும்லவா, இதே மாதிரி என்ன பண்றீங்க அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய ரிமைனிங் டாபிக்ஸ் இதை நான் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலி இங்க இருக்கும், இதுல ரிமைனிங் டாபிக்ஸ் இங்க கீழே பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ், அதாவது MySQL டுட்டோரியல் கீழே இந்த டாபிக்ஸை வந்து இன்னைக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுல இங்க இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இங்க வரும். இதுல சோ இங்க இருக்கக்கூடிய டாபிக்ஸ். ஓகே, நான் வந்து டிபி கனெக்ஷன் மட்டும் சொல்லி கொடுத்தேன். சோ கிரியேட் டேபிள் அப்படின்னா, கிரியேட் டேபிள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்க கிரியேட் டேபிள் சொல்லி இருக்கும். இந்த இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா
ஒரு டேபிளை வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஓகே, slow ஆயிடுச்சு. ஸோ இந்த டேபிள்ஸ் மெயினாக வந்து கிரியேட் டேபிள்ஸ், கிரியேட் நியூ அப்படிங்கிற இந்த பார்ட்டை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த பார்ட்டில் யூ நீட் டு டூ வித் இந்த ப்ராசஸ் பண்ணி பழகணும். இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு எக்ஸிக்யூட் தட் கோட். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இதை ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணா இப்படி வரும். ஓகே, ஓகே, இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து சி டிரைவில் நான் ஒரு ஃபைல் இருக்கு, இந்த ஃபைலில் கொண்டு போயிட்டு நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எக்ஸாம்பிளை இங்கே போயிட்டு htdocs அப்படின்னு சொல்லி பிளேஸ் இருக்கு, இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் சி டிரைவில் இங்கே எக்ஸாம்பிள htdocsக்குள்ள ஒரு ஃபைல் ஒன்று எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கும், கிரியேட் டேபிள் அப்படிங்கிற ஒரு ஃபைல். ஸோ இந்த ஃபைலை இதான் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். நான் இப்போதைக்கு இதை காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபைலை காப்பி பண்ணி என்னுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய லைவ் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம்ல இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். இதுக்குள்ளே போட்டுட்டு நான் ஜஸ்ட் இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் எடிட் பண்ணி டேட்டாபேஸ் நேம் மட்டும் மாற்றிக்கிறேன். லோக்கல் ஹோஸ்ட் கரெக்டாக இருக்கு, கிளாசிக் மாடல் வந்து டேட்டாபேஸ் நேம் கிடையாது. அதனால நான் இங்கே என்ன சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் ட்ரைங் டு சேஞ்ச் ஃபார் லைவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு இதை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ப்ராப்பராக. இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போது நான் ஆல்ரெடி டேட்டாபேஸ் வேறு அங்கே மாற்றிட்டு வந்துட்டேன். ஸோ அதை வந்து நான் ப்ராப்பராக வந்து சேஞ்ச் பண்ணணும். என்ன அப்படின்னா ஸோ ஐ எம் ட்ரைங் டு சேஞ்ச் ஹியர் டிபி கான்ஃபிகில் நான் இதை வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணுறேன். இதை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதை செக் பண்ணிட்டேன். இதை செக் பண்ணும்போது நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ டிபி வந்து எனக்கு ப்ராப்பராக கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதை நான் எடிட் பண்ணுறேன். ஸோ அப்போ அந்த ஃபைலை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டேட்டாபேஸோட இது ப்ராப்பராக டேபிள் வந்து எனக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இதான் டேபிள் கிரியேஷன். இதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு டாஸ்க் அப்படிங்கிற ஒரு டேபிள் வந்து டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நான் இது வந்து ப்ராப்பராக அங்கே போய் கிரியேட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த லைவ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ரா டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, பண்ண புரிஞ்சுதாம்மா? ஸோ எல்லாம் அன்மியூட் பண்ணுங்க பாப்போம். கேட்குறா? புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சு சார். இன்னொரு வீடியோ பார்த்தா கிளியர் ஆகும் சார். ஓகே, நான் இது உங்களுக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த 3 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் ஆயிரும் செஷன். ஹலோ சார். கிளியர்ல? தென் லக்ஷகா சார், எனி டவுட்? ஏன் சார் டாஸ்க் கிரியேட் ஆகுது? ஏன் டாஸ்க் கிரியேட் ஆகுதுன்னா நான் இங்க ப்ரோக்ராம் எழுதணும்ல இந்த இதனால இங்க வந்து நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன்ல MySQL டேபிள் கிரியேட்டர். இங்க வந்து நான் டேபிள் நேம் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா டாஸ்க்னு சொல்லி வச்சிருக்கேன்னா டாஸ்க். ஸோ இங்க டாஸ்க் ஒன்னு நான் மாத்திட்டேன்னா டேபிள் நேம் எனக்கு மாறிடும். புரியுதா? ஸோ இந்த டேபிள் இங்க வச்சிருக்கறதுனால எனக்கு அப்படி கிரியேட் ஆகுது. சோ இத நான் வேற மாத்துனா எனக்கு மாறிடும். ஓகே சார், புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் மா நந்தினி.
நந்தினி புரிஞ்சதல்லம்மா? எக்ஸாம் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு கேக்குறீங்களா? இல்ல அதோட யூஸ் என்னங்க சார்? ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் உருவாக்குறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் சாஃப்ட்வேரை. சோ இது ஓரியன்டடான மெட்டீரியல்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரியா? அதுல வந்து என்னன்னா சர்வர் எல்லாத்தையும் நம்ம ரன் பண்ணிக்க முடியும். சோ லைக் PHP ரன் பண்ணலாம், MySQL ரன் பண்ணலாம், JSP ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்ணிக்க. ஓகே, கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி சார் கேட்டது. ஓகே ஓகே any doubt? Priyadashni? No sir. Any doubt? No sir, கேட்டது. Okay. Okay. So இன்னைக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன், அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, சோ இத வந்து நாளைக்கு ஹேண்ட்ஸ்-ஆன்ல நீங்க வர்க் பண்ணி பழகி இருக்கணும். ஓகே, அப்பனா தான் நாளைக்கு செஷன் என்னால ஈஸியா கொண்டு போக முடியும். ஓகே வீடியோ பார்த்துட்டு யூ ட்ரை வித் ஹேண்ட்ஸ் ஆன். ஓகே, நான் என்னென்ன பண்ணனும் அப்படி கிளியரா பாத்துங்க. தென் எல்லாத்தோட மெயில் ஐடி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடுங்க. நான் ஒரு ஃபைல் ஒன்னு ஷேர் பண்ணிடுறேன் வாட்ஸ்அப்ல. ஓகே சார். ஓகே 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 ஓகே. குட் நைட். குட் நைட் சார். ஓகே, பை. வீடியோ அனுப்புங்க சார் வாட்ஸ்அப்ல. நான் அனுப்பிச்சுடுறேன்மா, நான் அனுப்பிச்சுடுறேன். ஓகே சார். ஓகேமா, ஓகே ஓகே. ஓகே சார். குட் நைட் சார். குட் நைட். லீவ் கொடு. குட் நைட்.